சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அரசின் 2025 2026 ஆண்டுக்கான பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடைசியாக நேற்று முன்தினம் மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பதிலளித்து அந்தந்த துறை அமைச்சர்கள் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். தொடர்ந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சட்டப்பேரவைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஒருநாள் விடுமுறைக்கு பிறகு சட்டப்பேரவை இன்று கூடும் நிலையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சட்டப்பேரவையில் முன்வரிசையில் உள்ள தலைவர்கள் பேசுவார்கள். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவாதத்தில் பேசுவார். எதிர்க்கட்சித் தலைவர் பேசி முடித்ததும் இன்றைய கூட்டம் நிறைவு பெறும். தொடர்ந்து நாளை காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் பேசுவார்.